வணக்கம் மக்களே, நான் ஸ்ரீஸ்வாணி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் கேக் செய்ய போகிறோம். அது என்ன ஸ்பெஷல் ஸ்வீட்டுண்டா ஆப்பிள் கூகன். ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட இந்த ஆப்பிள் இன்றைக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் இருந்து பிடிங்கின ஆப்பிள் ஒரு தோட்டத்துக்கு அதை வச்சு தான் இன்றைக்கு ஆப்பிள் கூகன் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் ஆப்பிளை சீவி கொஞ்சம் உப்பு தண்ணிக்கு ஊற விட்டுருக்குறோம் ஏண்டா கருக்காமல் இருக்க. அப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 6 ஆப்பிள், இங்கே பாருங்க, முட்டை எடுத்து வச்சுருக்கிறோம், 4 முட்டை, 250 கிராம் சீனி. ஆனால் நாங்கள் சீனி போடுறதில்ல, உங்களோட இனிப்பு சுவைக்குத்தானே நாங்கள் இன்றைக்கு பேரிச்சம்பழம் போட போகிறோம். மற்றது 120 கிராம் பட்டர். ஓகே, அடுத்தது 120 மில்லி லிட்டர் பால். மற்றது 2 தேக்கரண்டி பக்குள்ள வரண்டு சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே பேக்கிங் சோடா. அதை இல்லை நான் காட்டல, நீங்கள் போடுங்க. மற்றது வனில் சுகர் இருக்குல்லாங்கிற வாசத்துக்கு போடுறது, அதுவும் 2 தேல் லோஃபல் தான் போடுறது. அதாவது 2 தேக்கரண்டி. உங்களோட விருப்பத்துக்கு என்னென்ன ஃபேவரட் வேணுமோ போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, பாருங்க மக்களே, 4 முட்டை உடைச்சு ஊற்றுறேன். எந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மக்களே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நாங்கள் சொன்னது தானே சீனி பாவிக்கிறது இல்லை, பேரிச்சம்பளம் தானே. இதை கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு ஊற விட்டு மிக்சியில் பிளாண்ட் பண்ணி எடுத்துருக்குறேன். அப்போ இது பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. அப்போ இதைத்தான் இந்த சீனிக்கு பதிலாக நான் முட்டைக்குள்ளே போட்டு இப்போ அரிக்க போகிறேன், விஸ்க் பண்ண போகிறேன். முட்டையும் பேரிச்சம்பழ பேஸ்ட்டும் போட்டு விஸ்க் பண்ணுறோம். உங்களோட விருப்பத்துக்கு இப்போ சீனி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாரும் டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்லி சீனி பாவிக்கிறதே குறைவு. மற்றது சீனியும் ஒரு தேவையில்லாத பொருள் உண்டு, அதில் ஒரு சத்துமே இல்லை, விளங்கிச்சு. ஆனபடியாக நீங்கள் சீனி பாவிக்கிறதெல்லாம் குறைச்சா மிகவும் நல்லது. ஓகே மக்களே, இப்போ 120 கிராம் பட்டர் இதுக்கு போடணும் ஆப்பிள் கூகனுக்கு. இப்போ நான் நெருக்கிற இந்த மெஷினும் ஒரு சூசலர் கப்புன்னு சொல்லலாம். உங்கள் எப்படி பாசி உங்களோட உள்ள சொல்லனா நாங்கள் ஒரு சூசலன்னு சொல்கிறோம், எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதுக்கு 120 கிராம் பட்டர் போட போகிறேன். பாருங்கோ, கூடிட்டுது, கொஞ்சம் நேரவாசி இருக்கும். ஓகே, பார்த்தீங்களா கணக்காக 120 கிராம் பட்டர் வந்திருக்குது. அளவு சரியாக இருந்தால் கேக் பிழைக்காது, அப்போ தான் சரியாக வரும். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் பால் எடுக்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸுக்கு இப்போ நாங்கள் இந்த நெருக்கிற மெஷினில் என்னென்னா மில்லி லிட்டருக்கு மாற்றிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 120 மில்லி லிட்டர் பால் தான் எடுக்க போகிறோம். சரியோ, அப்போ பார்ப்போம். 120 மில்லி லிட்டர் பால் விடுவோம். ஓகே, இருபது 26 கொஞ்சம் குறைக்கணும் மக்கள். ஆனால் நீங்கள் 120 மில்லி லிட்டர் எடுப்போம். சரி, இப்போ கொஞ்சம் மஞ்சள் கூடிட்டுது, நான் அதை குறைச்சிட்டு தான் எடுப்பேன். ஸோ இப்போ என்னென்னா பட்டர் உருவத்துக்கு நாங்கள் அடுப்பில் இந்த பண்ணை வச்சுருக்கிறோம். அப்போ அடுப்பு கொஞ்சம் சூடானோன்னா பண்ணை பட்டர் போடுறது என்னென்னா கரையணும். பட்டர் கறியும் தான் உங்களுக்கு ஒரு சொட்டு வைக்கப்பட்ட உடனே அது கரைய தொடங்கிடும். அதுக்கு பிறகு இந்த பட்டரோடு சேர்த்து நாங்கள் பாலை ஊற்றுவோம். இதுக்கு 2 சேர்த்து உண்டா மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ கரைஞ்சிடும்.
இதில் வந்து இப்போ வெள்ளமா அவிக்காத வெள்ளமா வந்து 280 கிராம் எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மாவை வந்து இதுக்கு போட்டு நான் அரிக்க போகிறேன். எப்போவுமே சேர்க்கலையும் கொஞ்சம் அரிச்சு போட்டிங்கன்னு சொன்னால் மாவும் சாஃப்டாக வரும், கேக்கும் சாஃப்டாக வரும். அதுக்குள்ளே தான் இப்போ ஸ்ரீலங்காவில் தான் வண்டி இருக்கும், இங்கே இருக்காது என்றாலும் ஒரு மன திருப்திக்கு நாங்கள் அரிப்போம். வழங்கிச்சு தான் அரித்து போடுவோம். இதுக்குள்ளேயே என்ன செய்வோம்டா, நீங்கள் பேக்கிங் பவுடரையும் போடணும். 2 தேக்கரண்டி பேக்கிங் பவுடர். ஓகே, இது வேறு ரெண்டு இதையும் அரைச்சி போடுவோம். ஓகேயா, அடுத்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறது. இப்போ வந்து இந்த நாங்கள் அரைச்சி வச்சோமேலோ மாவும் பேக்கிங் பவுடரும், அந்த அரைச்சி வச்ச மாவை வந்து இதுக்குள்ளே அடிச்சிருக்கிறோம்ல முட்டையும் பேரிச்சம்பழ சாரம், அதுக்குள்ளே வந்து இந்த மாவை கொட்டுவோம். கொட்டி போட்டு இதையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடியதாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் வந்து உண்டா நல்லா கலக்கிறதுக்கு. இப்போ வந்து இனி வந்து நாங்கள் அதில் வச்சு குக் பண்ணினோமேலோ, இது வந்து பாலும் பட்டரும் முருகிறதுக்கு அதை வந்து இந்த இதோட சேர்ப்போம். இந்த கலவைக்கு இந்த கலவை இதுக்கு ஊற்றி போட்டு திருப்பி மறுபடியும் என்ன செய்யணும்டா, நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாகத்தான் நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற ஆப்பிளை இதுக்கு கலக்கணும். நாங்கள் வெட்டின ஆப்பிள் இருக்கல்லோ, அதை வந்து உப்பு தண்ணியில் ஊற வச்சு நாங்கள் வடிச்சிட்டு இந்த ட்ரேயில் பரப்பி விட்டுருக்குறோம். கீழே வந்து பட்டர் பூசுங்க. பட்டர் பூசி போட்டு அதுக்கு மேலே இதை பரப்பி விட்டுருக்குறோம். பரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து கருவாத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் மேலால் தூவிங்கண்ணா தூவி போட்டு இப்போ நாங்கள் இதுக்கு அடித்து வச்சுருந்த மேலே இந்த கலவை அதை வந்து இந்த ஆப்பிளுக்கு மேலே ஊற்ற போகிறோம். ஊற்றி போட்டு நீங்கள் வட்டமாக எல்லா இடமும் வந்து சேவ் பண்ணணும். அப்போத்தான் அப்பில் மூடித்தான் எல்லாம் சேவ் பண்ணுங்க. அப்போ தான் அப்பில் இந்த கலவைகள் வந்து டேஸ்ட்டாக வரும். நாங்கள் கேக் எல்லாம் செய்து பரப்பியாச்சு. இனி வந்து 165 செல்சியஸ் பாகையில் இந்த பக்கோஃபன் அவன் வந்து வச்சிருக்கு. இந்த வரும நம்பர். இப்போ நாங்கள் இதுக்கு இந்த கேக்கை வைக்கிறோம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ள அவனுக்குள்ளே வந்து கேக் வச்சு எடுத்துட்டோம். 45 நிமிஷம் வச்ச நாங்கள் இப்போ பாருங்க ஆப்பிள் கேக் ரெடி. இனி வந்து இதை வந்து சூட்டோட வச்சிங்கன்னா கல்லாயிடும். இனி ஒரு ஏதாவது பிளேட்டில் இல்லாது பேப்பரில் வந்து கவிட்டு கொட்டுங்க. கொட்டி போட்டு பீஸ் ஆக்கி போட்டு சுற்றி வைக்கலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். பாய்.